ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய 2வது லாங் வீடியோ. பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிக்கலாம் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடுங்க. என்டர்டெயின்மெண்ட்டு கிடையாது, நம்மளோட உழைப்பை தான் இந்த வீடியோவை எடுத்து போடுறோம். 2வது நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னா நம்ம எதை பற்றியுமே கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது ஹஸ்பண்ட் இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, இல்லை ரிலேட்டிவ் இருக்காங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. அதாவது என்னென்னா பணத்தில்னு மட்டும் இல்லை, பணம் அப்படிங்கிறதுல மட்டும் இல்லை. அதாவது வேலைகளே சொல்கிறேன், ஒரு சின்ன சின்ன வேலைங்க நமக்கு செய்வாங்க அப்படின்னு நினச்சா நம்ம கேர்லெஸ்ஸாகவே இருக்கலாம். ஒன்றும் கஷ்டப்படணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை, எல்லா விஷயத்துலையுமே ஆள் இல்லை அப்படின்னா நம்ம எல்லா நேரத்துலையுமே கேர்ஃபுல்லாகவே தான் இருக்கணும். அப்படி தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லையே, ஒரு சின்ன விஷயங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அப்படிங்கும்போது நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அதை கடந்து வந்து தானே ஆகணும். அதனால் என்னென்னா நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் போய் ஆகணும். நமக்கு வர பிரச்சனைகளை நம்ம அதை ஃபேஸ் பண்ணி ஆகணும். இப்போ ஏன் இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் இங்கே தட்டு காய வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெயில், நல்ல வெயில். தட்டு காலையில் காய வைக்கும் போதெல்லாம் நல்ல வெயில். அதை திருப்பி போட்டு காய வச்சிட்ருக்கேன். நமக்கு டைம் கிடைக்கும்போது நம்ம மற்ற வேலைங்களையும் அப்படி செஞ்சுக்கணும். நம்ம ஊரில் மழை இல்லாததுனால 2 மணிக்காக போயிட்டு பூ அறுத்துட்டு இருந்தேன். பூ அறுக்கும்போது பார்த்தா நல்ல வெயில் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பூ அறுத்துட்டு இருக்கும்போது ரிலேட்டிவ் ஒருத்தவங்க கேட்டாங்க, எனக்கு கொஞ்சம் பூ கொடுங்க அப்படின்னுட்டு. நானும் அவங்களுக்கு கொஞ்சம் அறுத்த பூவில் பாதியை கொடுத்துட்டு மீதி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்து வச்சுட்டு சரி வெளியே பார்க்கும்போது பார்த்தா மேகமூட்டமெல்லாம் அப்படியே கர்றன்னு ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மழை வர மாதிரி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே மழை துளி வந்துடும், நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன், ஒரு கதையை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு கதையை எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் ஒவ்வொரு டைமும் நினைப்பேன், வாசலுக்கு சாணி தெளிக்கும் போது இன்றைக்கி மழை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு தண்ணிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு பொருளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வயிற்றுக்கு பசிக்கு சோறு சாப்பிட்றோமோ இல்லையோ, ஆனால் தாகத்துக்கு கண்டிப்பாக தண்ணீர் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுது. விவசாயத்துக்கு மட்டும் இந்த மழை தேவைப்படலை. நம்மளோட தாகத்தை தீர்க்கறதுக்கு, உயிர் வாழ்கிறதுக்கும் கண்டிப்பாக தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக மழை வேணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஊருக்கும் நல்லா மழை பெய்யணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. நான் பாருங்கள், அன்றைக்கி சாணி தெளிக்கும் போது கடவுளே இன்றைக்கி மழை வரணும்னு வேண்டிக்கிட்டேன். ஆனால் அடுத்த நாள் ஈவினிங் தான் மழை வந்துச்சு. இதோட என்னோடய லாங் வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.